என் பெயர் ரூபாலி. எனக்கு திருமணம் நடந்தபோது நான் எனது புகுந்த வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக கழிந்தன. ஆனால் மெல்ல மெல்ல எனக்கு புகுந்த வீட்டில் ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படத் தொடங்கியது. அங்கு இரவு வந்தவுடனேயே எனக்கு பயம் வர ஆரம்பித்துவிடும். நான் பயத்தில் நடுங்கும் அளவுக்கு அவ்வளவு பயமாக இருக்கும். மேலும் இந்த பயம் வேறு யாரையும் பார்த்து அல்ல, மாறாக எனது வாழ்க்கைத் துணையைக் கண்டுதான் ஏற்பட்டது. எந்த வாழ்க்கைத் துணையுடன் எனக்கு திருமணம் நடந்ததோ அவரைக் கண்டுதான். நான் அவருடன் அமர்ந்து நிம்மதியாக பேச விரும்பினேன். எனது வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துச் செல்ல விரும்பினேன். ஆனால் இரவு வந்ததும் அவர் என்னருகில் வருவார். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீருடன் ஒரு வெள்ளை நிற மாத்திரையை கொடுத்து இதை சாப்பிடு என்று கூறுவார். நான் அதை சாப்பிட மறுத்தால் அவருடைய மூடு மனநிலை கெட்டுவிடும். எனது கணவர் சொன்னபடி நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டு விடுவேன். பிறகு அடுத்த நாள் எப்போதும் போல விடிந்து எல்லாமே தினசரி நடப்பது போலவே நடக்கும். நான் எனது கணவருடன் எனது வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தை தொடங்க விரும்பினேன். ஆனால் இரவில் தூங்கிய பிறகு நான் எல்லாவற்றையும் மறந்து விடுவேன். ஒரு நாள் அவர் கொடுத்த மருந்தை நான் சாப்பிடாமல் எனக்கு தூக்கம் வந்த பிறகு இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடக்கிறது என்று பார்க்கத் தொடங்கினேன். இரவு வந்ததும் அறையின் இருள் சூழ்ந்ததும் திடீரென்று எனக்கு ஏதோ ஒன்று தோன்றியது. அது எனது புத்தியை பேதலிக்க வைத்தது. நான் எனது கண்களை திறந்த கணமே எனது கண்கள் அப்படியே அகல விரிந்தே நின்றன. ஏனென்றால் அந்த அறையில் எனக்கு கூட்டு குடும்ப முறை, ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் என்றால் மிகவும் வெறுப்பாக இருந்தது. நான் கூட்டு குடும்பத்தில் வாழ விரும்பவில்லை. உண்மையில் எங்களது குடும்பம் எப்படிப்பட்டதென்றால் அது ஒரு மிகப்பெரிய குடும்பம். அதில் எனது தந்தைக்கு 4 சகோதரர்கள், சிலருக்கு 2, சிலருக்கு 4, சிலருக்கு 7 குழந்தைகள் இருந்தனர். எனது தாத்தா பாட்டி, எனக்கு 3 அத்தைகள் இருந்தனர். அதில் ஒரு அத்தை எங்கள் வீட்டிலேயேதான் வசித்து வந்தார். எங்கள் வீடு எவ்வளவு பெரியதாக இருந்ததோ அவ்வளவு அதிகமான மனிதர்களும் அதில் வசித்து வந்தனர். எங்கள் வீட்டில் எந்தவொரு தனிமனித சுதந்திரமும் பிரைவசி இல்லை. மேலும் எங்களிடம் திருமணம் நடந்த பிறகு யாரும் தங்களது வீட்டை தனியாக மாற்றிக்கொள்ள முடியாது. அவர் அதே வீட்டில்தான் வாழ வேண்டும், அங்கேயேதான் தனது வாழ்க்கையை கழிக்க வேண்டும். ஒரு அறையில் 15 முதல் 15 வரை பேர் வசித்து வந்தனர். மேலும் எங்கள் வீட்டில் தனியாக பிரிந்து செல்லும் வழக்கமே இல்லை. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே வீட்டில் இத்தனை மனிதர்கள் வாழ்வது ஒன்றும் சாதாரண விஷயமல்ல. எங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்களோ அத்தனை பிரச்சனைகளும் இருந்தன. வீட்டின் பிரச்சனைகள் எப்போதுமே முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில நேரங்களில் சமையலறை வேலைகளைப் பற்றி விவாதங்கள் நடக்கும். சில நேரங்களில் குழந்தைகளின் வளர்ப்பு முறை குறித்து கேள்விகள் எழுப்பப்படும். சில நேரங்களில் மிகச் சாதாரண விஷயம் கூட மனங்களுக்குள் பாரமாக மாறிவிடும். இத்தனை பெண்கள் எங்கள் குடும்பத்தில் திருமணமானவர்களாக இருந்தனர். ஆனால் எனக்கு தனி வீடு வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு யாரிடமும் ஒரு துளிக்கூட துணிச்சல் இல்லை. எல்லோர் முகங்களிலும் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதிக்குப் பின்னால் பொதிந்திருந்த துயரங்களை தெளிவாக உணர முடிந்தது. நான் இவர்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்குள் ஒரு விசித்திரமான பயம் எழும். நான் எனது பெற்றோரிடமும் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நாம் தனியாக ஒரு வீட்டில் வாழ வேண்டும், நமது குடும்பம் இந்த பெரிய வம்சத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று. ஆனால் எனது இந்த பேச்சை எல்லோரும் எதிர்த்தார்கள். நான் நினைத்தேன், சரி, எனது பெற்றோர் எனது இந்த பேச்சுக்கு சம்மதிக்கவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் எனக்கு திருமணம் நடக்கும்போது என்னை கூட்டுக் குடும்ப முறையில் வைத்திருக்காத ஒரு குடும்பத்தில்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று. எனது பேச்சைக் கேட்டு எல்லாரும் சொல்வார்கள், இந்த பெண் எந்த வீட்டுக்குச் செல்வாளோ அந்த வீட்டின் நிலைமை என்னவாகுமோ என்று. அவர்களுக்கு நான் ஏதோ ஒரு பிரச்சனை என்பது போலவும் எனது ஆசை ஏதோ ஒரு குற்றம் என்பது போலவும் தோன்றியது. வீட்டில் 30 முதல் 40 வரை பேர் இருந்தால் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களுக்கும் தோன்றியது. ஆனால் அந்த 30 முதல் 40 வரை பேரில் தங்களது தனிமனித சுதந்திரத்தை, பிரைவசி எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கும் சில மனிதர்களும் இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றியது. இந்த ஒரு காரணத்தினாலேயே எனக்கு எங்கிருந்தும் வரன் அமையாமல் இருந்தது. நான் என்னை எல்லா விதத்திலும் நல்லவளாகவே கருதினாலும் இந்த பெண் குடும்பத்தை உடைத்து விடுவாள் என்ற ஒரே எண்ணம்தான் மனிதர்களின் மனதில் ஆழப் பதிந்திருந்தது. கூட்டுக் குடும்ப முறை என்பது ஒருவேளை சூழ்நிலைகள் வேறாக இருந்த வேறு ஏதோ ஒரு காலத்திற்காக உருவாக்கப்பட்டது என்று எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போது ஒவ்வொரு மனிதனின் சிந்தனையும் மாறிவிட்டது. ஒவ்வொருவருக்கும் தமக்கான தனியிடம் தேவைப்படுகிறது, தமக்கான சுதந்திரம் தேவைப்படுகிறது. எனது உறவினர் சகோதரிகள், கசின்ஸ் என்னருகில் அமர்ந்து தங்கள் மனதின் கதைகளை பேசும்போது அவர்களின் குரலில் மறைந்திருந்த சோர்வும் கண்களில் மறைந்திருந்த துயரமும் எனது இதயத்தையே உலுக்கிவிடும்.
அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக சிரிப்பார்கள், ஆனால் அவர்களின் சிரிப்பில் மகிழ்ச்சி இருக்காது. அவர்களின் பேச்சைக் கேட்டுவிட்டு நான் இரவுகளில் தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பேன். எனது வாழ்க்கையும் இதேபோல அமைந்துவிட்டால் நான் எப்படி பொறுத்துக் கொள்வேன் என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். எனது வாழ்க்கையும் மற்றவர்களின் வாழ்க்கையைப் போல இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு ஆசைதான் எனது இதயத்தில் இருந்தது. எனது குரலுக்கு எந்தவொரு மதிப்பும் இல்லாத ஒரு சூழலில் என்னை நானே சிறைப்படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. இதனால்தான் எனக்கு திருமணம் நடந்தால் ஒன்று மனிதர்கள் குறைவாக இருக்கும் வீட்டிலோ அல்லது நான் வாழ்வதற்கு தனி வீடு தேடிக்கொள்வதற்கான அனுமதி கிடைக்கும் வீட்டிலோ நடக்க வேண்டும் என்று மனதிற்குள்ளேயே பிரார்த்தனை செய்து வந்தேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சமரசம் செய்து கொண்டும் இரவு அமைதியுடனும் கழியும் ஒரு வாழ்க்கையை நான் விரும்பவில்லை. நான் முன்பே சொன்னது போல எனது தரப்பு உறவினர்கள் யாரும் எனக்கு எந்த வரனும் சொல்வதில்லை. எனக்கு வெளியிலிருந்தே வரன்கள் வந்து கொண்டிருந்தன. ஆரம்பத்தில் மனிதர்கள் என்னை பெண் பார்க்க வந்தபோது அவர்களின் பார்வைகள் எனது முகத்தை விட எனது பேச்சுகளில்தான் அதிகமாக இருந்தன. அவர்கள் எனது வார்த்தைகளில் ஏதோ ஒரு ஆபத்தை தேடுவது போல அது இருந்தது. 2-4 வரன்கள் பார்த்த பிறகு இறுதியாக ஒரு வரன் வந்தது. அது பார்த்த முதல் பார்வையிலேயே அனைவருக்கும் மிகவும் வித்தியாசமானதாக தோன்றியது. வீட்டின் சூழலே மாறக்கூடும் என்பது போல இருந்தது. எனது தாயின் முகத்தில் ஒரு மெல்லிய அமைதி நிலவியது. தந்தையின் கண்களில் நம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. இந்த மனிதர்கள் மிகவும் வசதியானவர்கள். அவர்களின் தோரணை, அவர்களின் பேச்சு, அவர்களின் ஆடைகள் என எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் கட்டுப்பாடுகளை விதிக்கும் மனிதர்கள் அல்ல என்பது வெளிப்பட்டது. ஆனால் இதுவும் ஒரு கூட்டுக் குடும்பம்தான் என்ற விஷயம் முன்னால் வந்தபோது எனது இதயத்தில் ஒரு கணத்திற்கு எல்லாமே அப்படியே நின்றுவிட்டது போல இருந்தது. 3 சகோதரர்கள் ஒரே வீட்டில்தான் வசித்து வந்தனர். மேலும் ஒரு சகோதரி இருந்தார். அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவர் வேறு நகரத்தில் வசித்து வந்தார். ஆனால் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒருமுறையும் தனது தாய் வீட்டிற்கு கண்டிப்பாக வந்துவிடுவார். இதை நான் கேட்டவுடனேயே எனது மூளையில் அதே பழைய சிந்தனை மீண்டும் உயிர் பெற்றது. அம்மா என்னை ஒரு பக்கமாக அழைத்துச் சென்று, மகளை பார், மிகவும் வசதியான குடும்பம், மிகவும் படித்த மனிதர்கள், இப்படிப்பட்ட வசதியான வரன் அடிக்கடி கிடைக்காது. பொறுத்துக் கொள்ளக் கற்றுக்கொள். அங்குச் சென்று நீ உனக்கான தனி வீட்டை உருவாக்க முயற்சி செய்தால் உனது வாழ்க்கை சீராகிவிடும். அவர்கள் உன்னை பிடித்துப் போய்த்தான் சென்றிருக்கிறார்கள். அவர்களின் குடும்பம் கூட்டுக் குடும்பமாக இருந்தால் என்ன? அவர்கள் மிகவும் வசதியானவர்கள், வசதியான மனிதர்கள், தங்களது சொந்த விருப்பப்படியே வாழ்பவர்கள் என்று எனக்கு புரிய வைத்தார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு எனது இதயத்தில் ஒரு விசித்திரமான குழப்பம் ஏற்பட்டது. நான் மெதுவான குரலில், இது அதே கதை போலத்தான் ஆகிவிட்டது. ஒரு பக்கம் கிணறு, மறுபக்கம் பள்ளம் என்று கூறினேன். ஆனால் உண்மையான ஆச்சரியம் எப்போது ஏற்பட்டதென்றால், வரன் நிச்சயமாக பேசி முடித்த பிறகு எனது மாமியார் எல்லோரையும் அமைதியாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூறியபோதுதான். அவர் எல்லோர் முன்னிலையிலும் எனது பெற்றோரை பார்த்து, திருமணத்தின் அனைத்து செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் எதற்கும் கவலைப்படத் தேவையில்லை. வழக்கமான சடங்கு சம்பிரதாயங்களுடன் உங்கள் மகளை எங்கள் வீட்டு மருமகளாக அனுப்பி வையுங்கள் என்று கூறினார். ஆரம்பத்தில் அவர்கள் இதையெல்லாம் சும்மா பேச்சுக்குத்தான் சொல்கிறார்கள் என்று எங்களுக்குத் தோன்றியது. ஆனால் அவர்களின் தோரணையில் எந்தவொரு போலித்தனமும் இல்லை. அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் முழு உண்மையோடுதான் கூறிக்கொண்டிருந்தார். அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள், எல்லா சடங்குகளும் உங்கள் வீட்டிலிருந்தே நடக்கும், ஆனால் முழுச் செலவையும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம் என்று. ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்களே கவனித்துக் கொள்வோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளைச் செய்து மகிழ்ச்சியாக இருந்து உங்கள் மகளை எங்களிடம் வழி அனுப்பி வைப்பது மட்டும்தான். இந்த விஷயம் என் தந்தையின் மனதிற்குள் மிகவும் பிடித்திருந்தது. அவருடைய முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது. அவருடைய தோள்களிலிருந்து ஒரு பெரிய சுமை இறங்கியது போல இருந்தது. இப்போது வீட்டில் எல்லா பக்கமும் திருமண ஏற்பாடுகளும் இந்த வரனை பற்றிய பேச்சுமாகவே இருந்தது. மேலும் என்னுடைய திருமணம் இந்த வீட்டில்தான் நடக்கப் போகிறது என்பதும் எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. எனக்கு கணவராகப் போகிறவரின் பெயர் சேகர். சேகரை நான் முதல் முறை புகைப்படத்தில் பார்த்தபோது சில நொடிகள் என்னை நானே மறந்துவிட்டேன். அவர் அந்த அளவிற்கு மிகவும் அழகாக இருந்தார். அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான பொலிவு இருந்தது. அது என்னை அவர் பால் ஈர்த்தது. ஒரு அமைதி இருந்தது. அது அவரை மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் தனித்துக் காட்டியது. திருமணத்தில் கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவர்தான் அதிக அழகாக இருப்பார்கள் என்று நான் எப்போதும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கு விஷயம் தலைகீழாக இருந்தது. சேகர் என்னை விடவும் அதிக அழகாக இருந்தார். இந்த எண்ணம் என் மனதில் ஒரு சிறிய தயக்கத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விவரிக்க முடியாத குழப்பமும் ஏற்படுவது போல் இருந்தது. இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு அமைதியாகவும் இருக்கும் ஒரு மனிதன் எப்படி இருப்பார் என்று நான் யோசிக்கத் தொடங்கினேன்.
அவருடைய தீவிரம், அவருடைய அமைதி என் மனதில் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்தக் கேள்விகளுக்கான பதில்கள் எங்கும் காணப்படவில்லை. இறுதியாக நான் சம்மதம் சொல்லிவிட்டேன். ஒருவேளை அவருடைய அழகு, ஒருவேளை அவருடைய தீவிரம், அல்லது ஒருவேளை அவருடைய வீட்டின் ஆடம்பரம் என் முடிவை எளிதாக்கியிருக்கலாம். பின்னர் பார்ப்பதற்குள்ளேயே திருமண ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. வீட்டில் பரபரப்பு அதிகரிக்கத் தொடங்கியது. ஆனால் என் மனதின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு விவரிக்க முடியாத உணர்வு தொடர்ந்து விழித்துக் கொண்டே இருந்தது. கதை இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. மேலும் முன்னால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. அதைப் பற்றி யாருக்கும் எந்த யோசனையும் இல்லை என்பது போல அது இருந்தது. என் மாமியார் கூறியபடியே அவர்கள் எல்லா சடங்குகளையும் எங்கள் வீட்டிலிருந்தே செய்ய விரும்பினார்கள். அதற்கான முழுச்செலவையும் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய சொந்த வீடு மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்களுடைய வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வெளிச்சமும் ஆடம்பரமும் நிறைந்திருக்கும் என்று கேள்விப்பட்டிருந்தேன். எங்களுக்கு திருமணம் நடந்த அந்த ஹோட்டலும் கூட மிகவும் பெரியதாக இருந்தது. எல்லா பக்கமும் மக்களின் சத்தங்களும் சிரிப்பொலிகளும் மகிழ்ச்சியின் முழக்கங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தன. என் மாமியாரின் மகளும் வந்திருந்தார். அவர் குறிப்பாக தன் சகோதரனின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காகவே வந்திருந்தார். எனக்கு 2 மைத்துனர்களும் இருந்தார்கள். அவர்களும் என் கணவரைப் போலவே மிகவும் அழகாக இருந்தார்கள். எல்லோர் முகத்திலும் ஒரு விசித்திரமான பாசம் இருந்தது. நான் ஏற்கனவே அந்த வீட்டின் ஒரு அங்கமாக இருந்தது போல அவர்கள் பழகினார்கள். ஒவ்வொரு சடங்கும் முறைப்படி செய்து முடிக்கப்பட்டது. எந்தவொரு விஷயத்திலும் எந்த குறையும் வைக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. என் கைகளில் ஏகப்பட்ட பரிசுகளும் கவர்களும் சேர்ந்திருந்தன. என் கைப்பையிலேயே இடம் பற்றாமல் போனது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அறை முழுவதும் பரிசுகளால் நிறைந்திருந்தது. மேலும் ஒவ்வொரு விஷயமும் அந்த வீடு என்னை மனதார ஏற்றுக்கொண்டுவிட்டது என்பதை காட்டியது. திருமணத்தன்று இரவு எல்லா சடங்குகளும் முடிந்த பிறகு மற்றொரு விஷயம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நான் என் புகுந்த வீட்டிற்கு சென்றபோது என் மாமியாரையும் கணவரையும் எங்குமே காணவில்லை. நான் என் கணவரை திருமணச் சடங்குகளின் பெராவின் போதுதான் பார்த்திருந்தேன். அவருடைய முகத்தில் சிறிதும் புன்னகை இல்லை. வீட்டிற்கு வந்த பிறகு அவர் தன் தாயிடம், நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கூறத் தொடங்கினார். அதன் பிறகு நீண்ட நேரம் அவர்கள் இருவரும் காணாமல் போயிருந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து என் மாமியார் திரும்பி வந்தபோது, இன்று இரவு மணமகன் மணமகளின் அறைக்குச் செல்ல மாட்டான், ஏனென்றால் மணமகள் சோர்வாக இருப்பாள் என்று கூறினார். இதைக் கேட்டு நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. இந்த விஷயம் என் மனதில் அவர்கள் மீது மரியாதையை ஏற்படுத்தியது. அடுத்த நாள் வரவேற்பு நிகழ்ச்சி ரிசப்ஷன் வந்தது. வரவேற்பு நிகழ்ச்சி வேறொரு ஹோட்டலில் நடந்தது. நாலாபுறமும் விருந்தினர்கள் இருந்தார்கள். வாழ்த்துகளின் வரிசை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் என் மாமியார் தன் மகனுக்கும் மருமகளுக்கும் திருமணத்தில் ஒரு சிறப்பு பரிசை கொடுக்க விரும்புவதாக கூறினார். அவர் இந்த வார்த்தையை கூறியதும் எல்லோருடைய பார்வையும் அவர் பக்கமே திரும்பியது. ஒரு நொடிக்கு முழு சூழலும் அப்படியே உறைந்து போனது போல இருந்தது. பின்னர் அவர் அந்த பரிசை கொடுத்தார். அதன் நிஜத்தை நான் உணர்ந்த அடுத்த கணமே என் பிரார்த்தனை இவ்வளவு சீக்கிரம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று வானத்தை நோக்கி பார்க்கத் தொடங்கினேன். அவர்கள் நாங்கள் வாழ்வதற்காக ஒரு தனி மிகப்பெரிய பங்களாவை தந்திருந்தார்கள். அதில் ஒவ்வொரு விஷயமும் ஏற்கனவே தயாராக இருந்தது. அந்த பங்களா முழுமையாக ஃபர்னிச்சர் செய்யப்பட்டிருந்தது. ஃபுல் ஃபர்னிஷ்ட். வேலைக்காரர்கள் இருந்தார்கள். கார் தயாராக நின்று கொண்டிருந்தது. மேலும் எங்களுக்காக ஒரு முழுமையான தனி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நான் ஆச்சரியப்பட்டேன் என்பது ஒருபுறம் இருக்க, என்னுடன் வந்திருந்த மற்ற அனைவரும் கூட அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். யாரோ ஒருவன் அவர்களின் எண்ணத்தையே மாற்றிவிட்டது போல அது இருந்தது. என் பெற்றோரின் கண்களில் மகிழ்ச்சி தெளிவாகத் தெரிந்தது. என் உறவினர்களின் கசின்ஸ் முகங்களில் இதற்கு முன்பு அவர்கள் ஒருபோதும் உணர்ந்திராத ஒரு ஆச்சரியம் இருந்தது. என் மாமியார் எல்லாரின் முகபாவனைகளையும் பார்த்தபோது புன்னகையுடன் கூறத் தொடங்கினார். நாங்கள் படித்தவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்க்கையை தன் விருப்பப்படி வாழ உரிமை உண்டு என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் என் மகன் சேகருக்கும் மருமகள் ரூபாலுக்கும் ஒரு தனி வீட்டை கொடுக்கிறேன். இதனால் அவர்கள் நிம்மதியாக தங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். நாம் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக சந்திப்போம். அதன் மூலம் நம்முடைய உறவு நிலைத்திருக்கும் மற்றும் மனங்களில் அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் அவர் கூறினார். அவருடைய வார்த்தைகளில் ஒருவித அமைதி இருந்தது. அது என் இதயத்திற்குள் இறங்கிக் கொண்டே போனது. இந்த தருணத்தை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். இது எல்லாமே எனக்காகவே எழுதப்பட்டது போல இருந்தது. என் பெற்றோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நான் எப்போதுமே கனவு கண்ட ஒரு மகிழ்ச்சியில் நானும் மூழ்கியிருந்தேன்.
இந்தச் சமுதாயத்தில் மக்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் ஒருவருக்கு ஒருவர் சுதந்திரம் கொடுக்கும் இதுபோன்ற உதாரணங்கள் எவ்வளவு குறைவாக கிடைக்கின்றன என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பெரும்பாலும் சூழ்நிலைகள்தான் மனிதனை வற்புறுத்துகின்றன அல்லது சண்டை சச்சரவுகள்தான் மனிதனை இந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன. ஆனால் இங்கே எங்களுக்கு இவை அனைத்தும் எந்தவொரு சிரமமும் இன்றி கிடைத்துவிட்டன. யாரோ ஒருவர் எங்களது ஆசைகளை நிஜமாக்கி எங்களுக்கு முன்னால் வைத்தது போல இருந்தது. அந்த நொடியில் இனி வாழ்க்கை உண்மையிலேயே எளிதாகிவிடும் என்று தோன்றியது. எங்களுக்கு இதைத் தவிர வேறு எதுவும் தேவையாக இருக்கவில்லை. இதற்குப் பிறகு நிகழ்ச்சி முடிவடைந்தது. என் பெற்றோர் என்னை அங்கேயே விட்டுவிட்டுச் சென்றுவிட்டார்கள். அந்த நொடியில் இதயம் கனமாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு விசித்திரமான அமைதியும் இருந்தது. நான் என் புதிய அறையில் அமர்ந்திருந்தேன். சுற்றியிருந்த ஒவ்வொரு பொருளும் புதியதாக இருந்தது. ஆனால் அனைத்தும் மிகவும் நேர்த்தியாக கையாளப்பட்டிருப்பது போல தோன்றியது. அப்போதும் கூட என் கணவர் என் அறைக்குள் வர அனுமதி கொடுக்கப்படவில்லை. மணமகள் சோர்வாக இருப்பாள் என்று கூறி. இந்த விஷயத்தை கேட்டதும் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி பிறந்தது. யாரோ ஒருவர் என் உணர்வுகளை புரிந்து கொள்வது போல அது இருந்தது. இரவு அமைதியாக கடந்து போனது. நான் என் எண்ணங்களிலேயே மூழ்கியிருந்தேன். அடுத்த நாள் என் நாத்தனார் என்னிடம் வந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு குறும்புத்தனம் நிறைந்த புன்னகை இருந்தது. அவள் அமர்ந்த உடனேயே, எங்கள் வீட்டில் திருமணத்திற்குப் பிறகு உடனடியாகவே லடக்கா மற்றும் லடகியை, மணமகன் மற்றும் மணமகளை ஹனிமூனுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று என்னிடம் கூறினாள். அவளுடைய வார்த்தையைக் கேட்டு நான் ஒரு நொடி திடுக்கிட்டேன். நான் அவசரமாக, ஆனால் நான் இன்னும் உங்கள் அண்ணனிடம் சரியாக பேசக்கூட இல்லை. நான் அவருடன் அவ்வளவு தூரம் எப்படிச் செல்ல முடியும் என்று கூறினேன். அவள் சிரிக்கத் தொடங்கினாள். அவளுடைய சிரிப்பில் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது. அவள் கூறினாள், அதற்காகத்தான் அனுப்புகிறோம். இதன் மூலம் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், பேச முடியும் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் அழகான தொடக்கத்தை செய்ய முடியும். தொடர்ந்து அவள், நீ ஒரு மிகச் சிறந்த இடத்திற்கு அனுப்பப்படுகிறாய், அதனால் கவலைப்படாதே என்றும் கூறினாள். நான் மெல்லிய குரலில் கூறினேன், விஷயம் கவலையைப் பற்றியது அல்ல, எனக்கு ஒரு மாதிரி விசித்திரமாகத் தோன்றுகிறது. அவள் புன்னகையுடன் கூறினாள், இதில் விசித்திரம் என்ன இருக்கிறது? இது உன்னுடைய புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகும். காலை நேரம் வந்தபோது நான் காலை உணவு மேஜையில் அமர்ந்திருந்தேன். சூழ்நிலை மிகவும் நிம்மதியாக இருந்தது. எல்லாரும் இயல்பான முறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். என் கணவர் சேகரும் அங்கேயே இருந்தார். அவர் முதல் முறையாக என்னை நோக்கி பார்த்து மென்மையான குரலில் கேட்டார், நீ என்ன சாப்பிடுகிறாய்? அவருடைய பாணியில் எளிமை இருந்தது. பின்னர் அவரே என் தட்டில் காலை உணவை வைக்கத் தொடங்கினார். அந்த நொடியில் என் இதயத்தில் ஒரு சிறிய தயக்கமும் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு விவரிக்க முடியாத நிம்மதியும் இருந்தது. அதே நேரத்தில் என் மாமியார் எங்களுக்கு முன்னால் டிக்கெட்டுகளை வைத்தார். மேலும் எளிமையான முறையில் கூறத் தொடங்கினார், கணக்கில் அக்கவுண்ட் பணம் இருக்கிறது. நீங்கள் இருவரும் இப்போது ஹனிமூனுக்குச் செல்லலாம். நான் ஒரு நொடி சேகரை பார்த்தேன். அவர் சற்று தீவிரமாக சீரியஸ் இருப்பது போல் தோன்றியது. அவருடைய அம்மாவின் இந்த பரிசு அவருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை என்பது போல இருந்தது. சேகர் மெதுவாக கூறினார், மம்மி, எனக்கு செல்ல விருப்பமில்லை. நான் திருமண ஏற்பாடுகளால் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். இதைக் கேட்ட என் மாமியார் கூறினார், நீ ஓய்வெடுப்பதற்காகத்தான் அனுப்பப்படுகிறாய். மகனே, என் மாமியாரின் வார்த்தைகளில் லேசான கோபமும் தயக்கமும் இருந்தது போல எனக்கு தோன்றியது. அல்லது ஒருவேளை அது என்னுடைய தவறான புரிதலாகவும் இருக்கலாம். அவர் கட்டளையிடும் பாணியில் கூறியிருந்தார். அதன் பிறகு அந்த விஷயம் அங்கேயே முடிந்துவிட்டது போல இருந்தது. நாங்கள் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நான் என் இதயத்திற்குள் ஒரு விசித்திரமான குழப்பத்தை உணர்ந்து கொண்டிருந்தேன். மகிழ்ச்சியாகவும் இருந்தேன். ஏனென்றால் என் குடும்பத்தில் எந்தவொரு பெண்ணும் இதற்கு முன்பு ஹனிமூன் சென்றதே இல்லை. மேலும் நான் கற்பனை கூட செய்து பார்க்காத விஷயங்கள் என்னோடு நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிறிய பதற்றமும் இருந்தது. ஏனென்றால் நான் இதுவரை என் கணவரிடம் மனம் விட்டு பேசக்கூட இல்லை. ஒவ்வொரு விஷயமும் மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயன்றேன். ஆனால் இதயத்தில் ஒரு விவரிக்க முடியாத உணர்வு மீண்டும் மீண்டும் தலைதூக்கிக் கொண்டே இருந்தது. என் வாழ்க்கையின் திசையையே மாற்றப்போகும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பது போல அது இருந்தது. முன்னால் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஹனிமூனின் இந்த பயணம் சாதாரணமானதாக இருக்காது என்பதும், அங்கே நடக்கப் போகும் எதையும் என் வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாது என்பதும் மட்டும் எனக்கு நிச்சயமாக தோன்றியது. ஏனென்றால் நாங்கள் ஹனிமூன் சென்றபோது எங்களுடையது 10 நாட்கள் பேக்கேஜ் ஆகும். ஆனால் நாங்கள் 2 நாட்களிலேயே திரும்பி வந்துவிட்டோம். ஆரம்பத்தில் நாங்கள் ஹோட்டலை அடைந்தபோது ஒவ்வொரு பொருளும் அழகாக இருந்தது. அறை சுத்தமாக இருந்தது.
ஜன்னலுக்கு வெளியே மலைகள் தெரிந்து கொண்டிருந்தன. காற்றில் குளிர்ச்சி இருந்தது. ஆனால் இந்த எல்லா காட்சிகளுக்கும் நடுவே ஒரு அமைதி இருந்தது. அது இதயத்தில் ஒரு சுமையை ஏற்படுத்துவது போல இருந்தது. என் கணவர் சேகர் என்னுடன் இருந்தார். ஆனால் அவருடைய நடத்தை அவர் என்னுடன் இருந்தும் என்னுடன் இல்லாதது போல இருந்தது. முதல் நாள் கடந்தபோது ஒருவேளை சோர்வின் காரணமாக அவர் அதிகமாக பேசவில்லை என்று நான் நினைத்தேன். இரண்டாவது நாளும் இதே நிலைதான் நீடித்தது. தேவைக்கேற்ப மட்டுமே சில வார்த்தைகளை பேசினார். எழுந்திரு, போக வேண்டும், அல்லது சாப்பிடும் நேரமாகிவிட்டது, அல்லது நீ சாப்பிட்டு விட்டாயா என்பது போல. அவருடைய வார்த்தைகளில் எந்தவொரு கனிவோ பாசமோ அல்லது எந்தவொரு ஈடுபாடோ இல்லை. அவர் ஒருபோதும் என் கையை பிடித்ததில்லை, ஒருபோதும் என்னை உற்று பார்த்ததில்லை. ஒரு கணவன் தன் மனைவியிடம் பேசும் எந்தவொரு விஷயத்தையும் அவர் பேசவில்லை. இரவு நேரத்தில் நான் அறையில் அமர்ந்திருந்தேன். அவருடைய நடத்தையை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தேன். சில நேரங்களில் அவர் ஜன்னலுக்கு அருகில் நின்று கொண்டு தூரத்தில் இருக்கும் மலைகளை பார்த்து கொண்டிருப்பார். சில நேரங்களில் எதுவும் கூறாமல் அறையை விட்டு வெளியே சென்று விடுவார். நான் அமைதியாக அவரை பார்த்து கொண்டே நின்று விடுவேன். இந்த கதையின் அடுத்த பகுதியை தமிழ் மொழியில் முழுமையாக எந்த ஒரு பகுதியும் குறையாமல் கீழே உள்ளவாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் நான் தனியாக இருப்பது போல எனக்கு தோன்றத் தொடங்கியது. அவர் தன்னுடைய ஏதோ ஒரு தனி உலக எண்ணங்களில் மூழ்கியிருப்பது போலவும் நான் அந்த உலகத்தின் ஒரு அங்கமாகவே இல்லாதது போலவும் இருந்தது. இரண்டாவது நாள் இரவில் அவர் திடீரென்று நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று கூறினார். அவருடைய குரலில் ஒரு முடிவு இருந்தது. எந்த ஒரு விளக்கமும் இல்லை. நான் ஆச்சரியப்பட்டேன், ஆனால் நான் எதுவும் கூறவில்லை. என் இதயத்தில் கேள்விகள் இருந்தன, ஆனால் என் உதடுகள் மூடிக்கொண்டன. மூன்றாவது நாள் காலைக்குள் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். நாங்கள் வீட்டிற்கு வந்தபோது எல்லாரும் எங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள். ஏனென்றால் 10 நாட்கள் பயணம் 2 நாட்களிலேயே முடிந்துவிட்டது. சேகர் வீட்டில் ரூபாலிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது, அதனால்தான் நாங்கள் திரும்பி வரவேண்டியதாயிற்று என்று கூறினார். இதை கேட்ட அவருடைய அம்மா என் மீது கவலைப்படத் தொடங்கினார். பின்னர் என்னிடம் கேட்கப்பட்ட போது நானும் ஒருவேளை அங்கிருந்த காலநிலை, காற்று, தண்ணீர் எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால்தான் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் என்றே கூறிவிட்டேன். இது உண்மையில்லை என்று எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவருடைய பொய்க்குத் துணையாக இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நான் ஆளானேன். ஆனால் என் இதயத்தில் அந்த 2 நாட்களும் தொடர்ந்து சுற்றிக்கொண்டே இருந்தன. அந்த அமைதியான நொடிகள், என் பக்கம் ஒருபோதும் திரும்பாத அந்த பார்வைகள், ஒரே அறையில் இருந்தும் கூட குறையாமல் இருந்த அந்த தூரங்கள். சில நேரங்களில் அவர் எனக்கு முன்னால் நடந்து சென்று விடுவார், நான் பின்னால் தங்கிவிடுவேன். சில நேரங்களில் அவர் ஒரு பக்கமாக அமர்ந்து கொண்டு அமைதியாக காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பார். நான் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தும் அவரிடமிருந்து தூரமாக இருப்பதை உணர்வேன். ஒருவேளை அவர் மிகவும் வெட்கப்படுபவராக இருக்கலாம் என்று எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொண்டேன். ஒருவேளை காலப்போக்கிலெல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் இப்படிப்பட்ட அமைதி சாதாரணமானது அல்ல. இறுதியாக நாங்கள் எங்கள் புதிய வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். எங்களுக்கு பரிசாக கிடைத்த அதே பங்களா. வீடு ஏற்கனவே தயாராக இருந்தது. ஒவ்வொரு பொருளும் அதனதன் இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. வேலைக்காரர்கள் உணவையும் தயார் செய்து வைத்திருந்தார்கள். சூழ்நிலை அமைதியாக இருந்தது. இரவு மெல்ல மெல்ல ஆழமாகிக் கொண்டிருந்தது. அன்றிரவு ஒரு உணர்வு என்னை திடுக்கிடச் செய்தது. எப்படியும் இன்றுதான் எங்களுடைய உண்மையான முதலிரவு. ஏனென்றால் ஹனிமூனிலும் கூட சேகர் ஒவ்வொரு இரவும் முகத்தை திருப்பிக் கொண்டுதான் படுத்திருந்தார். இன்றும் என் இதயத்தில் அதே கேள்விதான் இருந்தது. இன்று ஏதேனும் மாறுமா, அல்லது இந்த அமைதி எப்போதும் என்னுடனேயே இருக்குமா என்று. இங்கு வருவதற்கு முன்பாக நான் சாதாரணமாக இல்லாத ஏதோ ஒன்றை உணர்ந்திருந்தேன். என் கணவர் என்னை அழைத்துக் கொண்டு எப்போதும் என்றென்றைக்குமாக இந்த புதிய வீட்டிற்கு மாறிக்கொண்டிருந்தார். இந்த பங்களாவை தன் சொந்த விருப்பத்தில் பரிசாக கொடுத்த அவருடைய அம்மா தன் மகனின் தரப்பிலிருந்து மகிழ்ச்சியாக இல்லை என்பதை நான் கவனித்திருந்தேன். அதே சமயம் அவர் எனக்கு மகிழ்ச்சியுடன் ஆசி வழங்கியிருந்தார். தற்போதைக்கு நான் இந்த பழைய விஷயங்களை யோசிப்பதை நிறுத்திவிட்டு அறையில் என் கணவருக்காக காத்திருக்கத் தொடங்கினேன். என் கணவர் தன் உள்ளங்கையில் ஒரு மாத்திரையை வைத்துக்கொண்டும் கையில் தண்ணீர் கிளாஸை எடுத்துக்கொண்டும் என்னருகில் வந்தார். அவருடைய காலடிகள் மெதுவாக இருந்தன. ஆனால் அவருடைய முகத்தில் அதே அமைதியும் தீவிரமும் தான் இருந்தது. அதைத்தான் நான் கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டிருந்தேன். அவர் எனக்கு முன்னால் கையை நீட்டி இந்த மாத்திரையைச் சாப்பிடு என்று கூறினார். நான் அவரை பார்த்தேன். என் இதயத்தில் ஏற்கனவே ஒரு சிறிய பயம் கலந்த பதற்றம் இருந்தது. நான் மெதுவான குரலில், இது எதற்கான மாத்திரை என்று கேட்டேன்.
அவர் என் கண்களை பார்க்காமலேயே, இது வெறும் எனர்ஜிக்காகத்தான், சக்தி அளிப்பதற்காக, நன்மை இல்லை என்றாலும் தீமை எதுவும் இருக்காது என்று கூறினார். அவருடைய பாணியில் எந்த ஒரு கனிவும் இல்லை, அவர் ஒரு கட்டளையை இடுவது போல இருந்தது. நான் மீண்டும், ஆனால் எனக்கு எங்கும் வலியும் இல்லை, பலவீனமாகவும் தெரியவில்லை, பிறகு நான் ஏன் இந்த மருந்தை சாப்பிட வேண்டும் என்று கூறினேன். அவர் உடனடியாக, நான் மாத்திரையைச் சாப்பிடு என்று கூறும்போது சாப்பிட்டுவிடு என்று பதிலளித்தார். இந்த முறை அவருடைய குரலில் ஒரு சிறிய கண்டிப்பு இருந்தது. அது என் இதயத்தை இன்னும் அதிகமாக பதற்றமடையச் செய்தது. நான் 3வது முறையாக இது என்ன மாத்திரை என்று கேட்டேன். என் வார்த்தைகள் முடிவதற்குள் அவனுடைய எதிர்வினை திடீரென மாறியது. அவன் சத்தமாக, நான் சொல்லும்போது சாப்பிடு, ஏன் அடிக்கடி கேள்வி கேட்கிறாய் என்று கத்தினான். அவனுடைய குரல் எவ்வளவு உத்தேசமாக இருந்ததென்றால் நான் ஒரு நொடி பயந்துவிட்டேன். என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அறையின் சூழ்நிலை அப்படியே மாறிவிட்டது. நான் வேகமாக அவனுடைய கையிலிருந்து மாத்திரையை வாங்கி எதுவும் பேசாமல் தண்ணீருடன் விழுங்கினேன். அந்த நேரத்தில் அவன் மேலும் கோபமடையக்கூடாது என்ற எண்ணம் மட்டும்தான் என் மனதில் இருந்தது. மாத்திரை சாப்பிட்ட சில நேரத்திலேயே எனக்கு ஒரு விவரிக்க முடியாத விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. கண்கள் கனக்கத் தொடங்கின. உடலில் பலவீனம் ஏற்பட்டு சக்தி குறைவது போல் இருந்தது. நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயன்றேன், ஆனால் என் காலடிகள் ஒத்துழைக்கவில்லை. அறை மங்கலாக தெரியத் தொடங்கியது. நான் படுக்கையில் அமர்ந்தேன் அல்லது படுத்துவிட்டேன், எனக்கு சரியாக நினைவில்லை. சேகர் எங்கே இருந்தான், அவன் என்ன செய்து கொண்டிருந்தான், எதுவும் தெளிவாக தெரியவில்லை. சத்தங்களும் மெதுவாக குறைந்து கொண்டே வந்தன, அனைத்தும் என்னிடமிருந்து தூரமாவது போல இருந்தது. அதற்குப் பிறகு நான் எப்போது தூங்கினேன், எப்போது கண்ணயர்ந்தேன், மீண்டும் எப்போது விழித்தேன் என்று எனக்கு எதுவும் நினைவில்லை. ஆனால் என்னை முற்றிலும் சுயநினைவற்றதாக்கிய அந்த மாத்திரை நிச்சயமாக ஒரு தூக்க மாத்திரைதான் என்பதில் மட்டும் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. காலை நான் எழுந்தபோது அறையில் லேசான வெளிச்சம் பரவியிருந்தது. நான் கண்களைத் திறந்து முதலில் என்னை சமாளித்துக் கொண்டு பின்னர் சுற்றிலும் பார்த்தேன். நேற்று நடந்த விஷயங்கள் எதுவும் இல்லாதது போல எல்லாம் சாதாரணமாக இருக்கும் என்று எனக்கு ஒரு நொடி தோன்றியது. ஆனால் என் மூளையின் ஒரு மூலையில் என் கணவர் எனக்கு மாத்திரை கொடுத்த அந்த இரவு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. நான் எழுந்தவுடனேயே அவன் ஏன் அப்படிச் செய்தான் என்று எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டேன். ஒருவேளை நான் அவனுக்கு பிடிக்கவில்லையோ என்ற எண்ணம் மட்டும்தான் என் மனதில் வந்து கொண்டிருந்தது. அல்லது என்னுடைய இருப்பு அவனுக்கு ஒரு சுமையாக இருக்கிறதோ? அவன் இதற்கு முன்பும் என்னிடமிருந்து தூரமாகவே இருந்தான். ஹனிமூனிலும் கூட என்னிடம் பேசவில்லை. இப்போது எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைக்க முயற்சி செய்திருக்கிறான். நான் அவனுக்கு முன்னால் இருப்பதை விரும்பவில்லை, அல்லது என்னை அலட்சியப்படுத்தி தன் வாழ்க்கையை எளிதாக்க விரும்புகிறான் என்ற எண்ணமே என் மனதில் வலுப்பெற்றது. நான் மெதுவாக திரும்பி படுக்கையை பார்த்தேன். படுக்கை விரிப்பு மிகவும் கலைந்து போயிருந்ததை நான் கவனித்தேன். தலையணையின் இடமும் மாறியிருந்தது. யாரோ ஒருவரும் இந்த படுக்கையில் தூங்கியது போல இருந்தது. என் கணவரும் அங்கே இருக்கவில்லை. அறை அமைதியாக இருந்தது, ஆனால் அந்த அமைதியில் ஒரு விசித்திரமான சுமை இருந்தது. என் பார்வை அறை முழுவதும் பட்டபோது என் கண்கள் ஆச்சரியத்தால் அகலவிரிந்தன. எதிரே இருந்த மேஜையின் மீது 2 மக்குகள் மக்ஸ் வைக்கப்பட்டிருந்தன. அந்த 2 மக்குகளும் காஃபி குடிக்க பயன்படுத்தப்பட்டிருந்தன. 2 பேர் அங்கே அமர்ந்து காஃபி குடித்தது போல தோன்றியது. இதை பார்த்தபோது இந்த அறையில் என்னையும் என் கணவரையும் தவிர யாரோ ஒரு 3வது நபரும் இருந்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. சில நொடிகள் நான் அப்படியே உறைந்து போய் நின்றேன். இரவில் நானே என் கணவருடன் அமர்ந்து காஃபி குடித்தேனா என்று என் மூளைக்கு அழுத்தம் கொடுத்து யோசிக்க முயன்றேன். ஆனால் என்னிடம் பேசாத ஒரு மனிதன் என்னோடு சேர்ந்து காஃபி எப்படி குடிப்பான் என்பது எனக்கு நன்றாக நினைவிருந்தது. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அறையில் என்ன நடந்தது என்பதை என்னால் உணர முடியவில்லை. ஆனால் அடுத்த கணமே சேகர் எங்கே என்ற கேள்வி என் மனதில் வேகமாக எழுந்தது. நான் வேகமாக அறையை விட்டு வெளியே வந்தேன். நான் வெளியே வந்ததும் வீட்டின் காட்சியும் சற்று வித்தியாசமாக இருந்தது. வேலைக்காரர்கள் அவரவர் வேலைகளில் மும்முரமாக இருந்தார்கள். ஒரு வேலைக்காரன் ஒரு மூலையில் சென்று போனில் பேசிக் கொண்டிருந்தான். அவனுடைய குரல் என் காதுகளில் விழுந்தது. அவன் மீண்டும் மீண்டும், பெரிய முதலாளி அம்மா, இங்கேயும் எதுவும் சரியாக நடக்கவில்லை, எல்லாமே அப்படியேதான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தான். பெரிய முதலாளி அம்மா என்று வேலைக்காரர்கள் என் மாமியாரைத்தான் கூப்பிடுவார்கள். பின்னால் போனில் என் மாமியார் என்ன கூறினார் என்பதை என்னால் சரியாக கேட்க முடியவில்லை. வேலைக்காரன் போனை வைத்ததும் நான் அவனிடம் சென்றேன். நான் அவனிடம், நீ பெரிய முதலாளி அம்மாவிடம் என்ன பேசிக் கொண்டிருந்தாய், எது சரியாக இல்லை என்று கேட்டேன். அவன் என்னை நோக்கி பார்த்து மெதுவாக, அண்ணி,
எங்களுக்கு எதுவும் சொல்ல அனுமதி இல்லை. நீங்கள் இந்த வீட்டில் வாழ்கிறீர்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். மீதியை காலப்போக்கில் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். எங்களால் எதுவும் சொல்ல முடியாது என்றான். அவனுடைய வார்த்தையைக் கேட்டு எனக்குள் இன்னொரு பயம் பிறந்தது. நான் மீண்டும் கேட்க முயன்றேன். ஆனால் எல்லாரும் எங்களால் எதுவும் சொல்ல முடியாது என்ற ஒரே பதிலையே கூறினார்கள். இந்த வீட்டின் விஷயங்கள் அவர்கள் கைகளில் இல்லை. நான் அமைதியாக நின்றுவிட்டேன். என் மூளையில் கேள்விகளின் புயல் வீசியது. உண்மையில் இரவில் இங்கே யார் வந்திருந்தார்கள்? சேகர் எங்கே? நான் சேகரிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் நான் சேகரைப் பற்றி விசாரித்தபோது அவன் வீட்டில் இல்லை என்பது தெரியவந்தது. காலை விடிந்ததும் அவன் எங்கோ சென்றுவிட்டான். அவன் திரும்பி வருவான், எல்லாவற்றையும் கூறுவான் என்று நான் அவனுக்காக காத்திருந்தேன். ஆனால் மாலையாகி பின்னர் இரவும் வந்துவிட்டது. அவன் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. நான் நீண்ட நேரம் அமர்ந்து கொண்டு இந்த வீட்டில் என்னிடமிருந்து ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக மறைக்கப்படுகிறது என்று யோசிக்கத் தொடங்கினேன். என் கணவர் வீட்டிற்கு வரவில்லை. நான் இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது என்ற அதே பதற்றத்தில் தொடர்ந்து இருந்தேன். நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு என் மாமியாருக்கு ஃபோன் செய்தேன். அவருடைய குரல் முன்போலவே முற்றிலும் சாதாரணமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. எதுவும் நடக்காதது போல. அவர் போனை எடுத்ததும் என் நலனைப் பற்றி விசாரித்தார். எப்படி இருக்கிறாய் மருமகளே? எல்லாமே சரியாக இருக்கிறதா? நீ சாப்பிட்டு விட்டாயா? நான் லேசான பதற்றத்துடன் ஆம் மம்மி, எல்லாமே சரியாக இருக்கிறது. ஆனால் இன்று வீட்டில் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி விசித்திரமாக தோன்றுகிறது என்றேன். நான் அவரிடம் இரவில் நடந்த எல்லா விஷயங்களையும் கூறினேன். 2 காஃபி மக்குகள் படுக்கை கலைந்து போயிருந்தது மற்றும் சூழ்நிலை விசித்திரமாக இருந்தது பற்றி. என் வார்த்தைகளைக் கேட்டு அவர் மிகவும் நிம்மதியாக, ஒன்றும் இல்லை மகளே, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள்தான். நீ தேவையில்லாமல் இவ்வளவு கவலைப்படுகிறாய். நீ இவ்வளவு யோசிப்பதை விட்டுவிட்டு உன் கணவருடன் மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்து. ஏதாவது தேவைப்பட்டால் சொல் என்றார். அவருடைய வார்த்தையைக் கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன். எதுவும் நடக்காதது போல அவர் ஏன் இதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. நான் போனை வைத்ததும் என் மூளையில் இன்னும் அதிகமான கேள்விகள் வந்தன. இரவில் யாராவது வந்திருக்கலாம் என்று நான் மீண்டும் யோசித்தேன். என் கணவரின் நண்பராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் தன் நண்பரை இப்படி படுக்கையறை வரை அழைத்து வர முடியாது. எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் என் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்துவிட்டேன். என் கணவர் இல்லாதது இன்னும் அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. அடுத்த நாளும் தொடங்கிவிட்டது. ஆனால் இதுவரை சேகரைப் பற்றி எந்த தகவலும் இல்லை. இந்த வீட்டில் நான் என்னை தனிமையாக உணர்ந்தேன். என்னைச் சுற்றி மனிதர்கள் இருந்தார்கள், சத்தங்கள் கேட்டன, வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் எனக்குள் ஒரே ஒரு விஷயமும் கேள்விகளும்தான் ஒன்றன்பின் ஒன்றாக எழுந்து கொண்டிருந்தன. அதற்கான எந்த பதிலும் எங்குமே இல்லை. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் என்று எனக்கு புரியவில்லை. இங்கே ஒவ்வொரு பொருளும் கண்ணுக்குத் தெரிகிறது, ஆனால் உண்மையை யாரும் கூறவில்லை. என் கணவர் மாலையில் வீட்டிற்கு வந்தார். அவர் வருவதற்கு முன்பே வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி பரவியிருந்தது. அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்திருந்தார் போல. அவர் உள்ளே வந்ததும் வேலைக்காரர்களை அழைத்து உணவு பரிமாறுங்கள் என்று கூறினார். அவருடைய பாணி அவர் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பது போலவும் வீட்டின் பொறுப்பு மற்றவர்கள் மீது மட்டுமே போடப்பட்டது போலவும் இருந்தது. அவருக்கு என் மீது எந்த ஒரு அக்கறையும் இருக்கவில்லை. வீட்டிற்கு வந்த பிறகு அவர் அமைதியாக உணவு சாப்பிட்டார். என் பக்கம் பார்க்கவும் இல்லை, நான் சாப்பிட்டேனா இல்லையா என்று என்னிடம் கேட்கவும் இல்லை. நான் அந்த வீட்டில் இல்லாதது போலவே அவர் என்னை அலட்சியப்படுத்தினார், இக்னோர் செய்தார். அதற்குப் பிறகு அவர் நேராக அறைக்குச் சென்றார். நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு அவரிடம் பேசுவதற்காக அவருக்குப் பின்னால் செல்ல விரும்பினேன். ஆனால் அவர் என் பக்கம் பார்க்காமலேயே ஒரு மாத்திரையை எனக்கு முன்னால் நீட்டினார். நான் வேகமாக, நான் இதை ஏன் சாப்பிட வேண்டும்? இந்த மாத்திரை உண்மையில் எதற்கானது? எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்துவிட்டு இந்த வீட்டில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். எங்கள் திருமணத்திற்கு இன்னும் சற்று நாளில் 1 மாதமாகப் போகிறது. நான் அவரிடம், நான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் ஏன் என்னை மணந்தீர்கள்? உங்களுக்கு பெண்களுக்கு பஞ்சம் ஒன்றும் இருக்காதே. பிறகு ஏன் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை கூட்டி வந்தீர்கள்? அவள் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கா? நான் சும்மா இருப்பவர்களில் ஒருத்தி அல்ல என்று கூறினேன். அவர் என் வார்த்தைகள் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் எந்த ஒரு எதிர்வினையும், ரியாக்ஷன் இல்லை. அவர் உள்ளுக்குள் முற்றிலும் பூட்டப்பட்டிருந்தார் போல. அவர் மெதுவாக, இந்த மாத்திரையை சாப்பிடு. உனக்கு உன் உயிர் முக்கியம் என்றாள்.
நீ இந்த மாத்திரையை சாப்பிடவில்லை என்றால் பிறகு மிகவும் வருத்தப்படுவாய் என்று கூறினார். இந்த முறை அவருடைய குரலில் ஒரு கண்டிப்பும் உறுதியான முடிவும் இருந்தது. நான் ஒரு நொடி பயந்துவிட்டேன். நான் மறுத்துவிட்டால் இன்று ஏதோ தவறாக நடந்துவிடும் என்று எனக்கு தோன்றியது. இந்த பயத்தினால் நான் பேச்சில்லாமல் மாத்திரையை வாங்கிச் சாப்பிட்டேன். இது தூக்க மாத்திரைதான், இதை சாப்பிடுவதால் எனக்கு ஒன்றும் ஆகாது என்பது மட்டும்தான் என் மூளையில் இருந்தது. சில நிமிடங்களிலேயே என் மீது மீண்டும் அதே சுயநினைவற்ற நிலை, மயக்கம் தொற்றிக்கொண்டது. உடல் கனக்கத் தொடங்கியது. கண்கள் மூடத் தொடங்கின. நான் மெல்ல மெல்ல தூக்கத்தில் ஆழ்ந்தேன். நான் விழித்தபோது வீட்டின் நிலைமை மீண்டும் வித்தியாசமாக இருந்தது. இந்த முறை படுக்கையிலிருந்து ஒரு விசித்திரமான வாசனை, பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து கொண்டிருந்தது. ஒரு பெண்ணின் வாசனை திரவியத்தின் வுமன் பெர்ஃப்யூம் மணம் போல அது இருந்தது. இது என்னுடைய வாசனை திரவியத்தின் மணம் அல்ல. நான் இந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்தினேன். குளித்த பிறகு குளியலறையிலிருந்து வெளியே வந்தபோது திடீரென என் பார்வை அறையின் தரையின் மீது பட்டது. அங்கே நீளமான முடிகள் கிடந்தன. நான் அந்த முடிகளை கையில் எடுத்து பார்த்தபோது அந்த முடிகளின் நீளம் மிகவும் அதிகமாக இருந்தது. அவை என்னுடைய முடிகள் அல்ல, ஏனென்றால் என்னுடைய முடிகள் அந்த அளவிற்கு நீளமானவை அல்ல. இப்போது என் இதயத்தில் ஏதோ ஒரு சந்தேகம் பிறந்தது. நான் வெளியே வந்தேன். நான் வேலைக்காரர்களிடம், இரவில் வீட்டிற்கு யாராவது வந்திருந்தார்களா என்று கேட்டேன். ஆனால் யாரும் என் எந்தவொரு கேள்விக்கும் எந்தவொரு பதிலும் அளிக்கவில்லை. நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே வேலை மட்டும்தான் செய்கிறோம். நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்ற ஒரே விஷயத்தையே கூறினார்கள். நான் பதற்றத்துடன் என் மாமியாரின் வீட்டிற்குச் சென்றேன். அங்கே சென்றதும் எல்லாமே சாதாரணமாக இருப்பது போல அவர்கள் என்னை மிகவும் அன்புடன் வரவேற்றார்கள். நான் வேகமாக, மம்மி, வீட்டில் எனக்கு சில விசித்திரமான பொருட்கள் கிடைக்கின்றன. அங்கே என்னையும் சேகரையும் தவிர வேறு யாராவது வாழ்கிறார்களா என்று உங்களிடம் கேட்க வந்தேன் என்றேன். அவர் மிகவும் நிம்மதியாக, இல்லை இல்லை, அங்கே நீ மட்டும்தான் வாழ்கிறாய் மகளே. இது உனக்கும் உன் கணவருக்கும் இடையிலான தனிப்பட்ட விஷயம். தன் வீட்டின் விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று பதிலளித்தார். நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள்தானே? என் கணவரின் நடத்தை என்னிடம் ஏன் சரியாக இல்லை என்பதைப் பற்றியாவது எனக்கு சொல்லுங்கள் என்றேன். அவர் மீண்டும் அதே விஷயத்தையே கூறினார். இது உங்கள் இருவரின் பிரச்சனை என்று. இதில் நாங்கள் தலையிட முடியாது. அவர் பேச்சின் திசையை மாற்றிவிட்டு என்னிடம் சாப்பாடு குடிப்பது போன்ற சாதாரண விஷயங்களை பேசத் தொடங்கினார். அவர் உண்மையான விஷயத்தை கேட்கவே விரும்பவில்லை என்பது போல அது இருந்தது. அவர் இந்த தலைப்பை தவிர்த்து விடுகிறார் என்பதை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. நான் என் நாத்தனாருக்கு ஃபோன் செய்து அவளிடம் எல்லா விஷயங்களையும் கூறினேன். ஆனால் அவளுடைய நடத்தையும் கூட முற்றிலும் இப்படித்தான் இருந்தது. அவளும் சிரித்துக்கொண்டே கூறத் தொடங்கினாள், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அண்ணி. உங்கள் திருமணம் முடிந்து இன்னும் சில நாட்கள்தான் ஆகின்றன. அதற்குள் நீங்கள் உங்கள் கணவர் மீது சந்தேகப்படுகிறீர்கள். வழக்கமாக ஆரம்ப காலத்தில் நாம் ஒரு புதிய உறவில் இணையும்போது நம் துணையைப் பற்றி நம் மனதில் இதுபோன்ற சந்தேகங்கள் வருவது இயல்புதான். ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாகிவிடும். தன் கணவன் தனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பதும், பிறகு வீட்டில் கணவன் மனைவியைத் தவிர ஒரு மூன்றாவது நபர் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைப்பதும் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை என்பதை நான் அவளிடம் கேட்க விரும்பினேன். என் கணவன் இதையெல்லாம் ஏன் செய்து கொண்டிருக்கிறான்? அல்லது இதற்குப் பின்னால் வேறு ஏதேனும் விஷயம் இருக்கிறதா? ஒருவேளை அவன் இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் அந்த வீட்டில் என்னோடு மட்டும் ஏன் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரே கேள்விதான் மீண்டும் மீண்டும் என் மூளையில் வந்து கொண்டிருந்தது. யாரும் எனக்கு எதையும் சொல்வதற்கு தயாராக இருக்கவில்லை. இப்போது என்னிடம் ஒரே ஒரு வழிதான் எஞ்சியிருந்தது. அது ஏதேனும் ஒரு நாள் நான் அந்த மாத்திரையை சாப்பிடாமல் இருந்து உண்மையில் இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது என்று பார்ப்பதுதான். நான் இந்த எண்ணத்தில் இருந்தபோதே ஒரு நாள் என் கணவன் என் மீது அக்கறை வைத்திருக்கிறானா இல்லையா என்பதை சோதித்துப் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்று அவன் வீட்டில் இருந்தான். நான் அறையை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தபோது திடீரென என் கால் வழுக்கி நான் தரையில் விழுந்தேன். எனக்கு வலி எதுவும் இருக்கவில்லை. ஆனால் நான் வேகமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு என்னை சமாளித்துக் கொள்ள முயலவில்லை. நான் அப்படியே தரையில் அமர்ந்து கொண்டு மெதுவாக என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. என் காலில் பலம் கொடுக்க முடியவில்லை. காயம் பட்டுவிட்டது என்று நினைக்கிறேன் என்றேன். உண்மையில் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காகவே நான் வேண்டுமென்றே இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். அவன் வேகமாக என்னை நோக்கி வந்தான். அவனுடைய முகத்தில் முதல் முறையாக கவலை போன்ற உணர்வுகள், எக்ஸ்பிரஷன்ஸ் தெரிந்தன. அவன், என்ன ஆயிற்று ரூபாலி? பலமாக அடிபட்டு விட்டதா என்று கேட்டான்.
நான் பலவீனமான குரலில், எனக்கு தெரியவில்லை, என்னால் எழுந்திருக்க மட்டும் முடியவில்லை என்றேன். அவன், அப்படியானால் மிகவும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கும். இப்போது என்ன செய்வது என்றான். அவனுடைய வார்த்தைகளைக் கேட்டு நான் உள்ளுக்குள் இன்னும் அதிகமாக கவனிக்கத் தொடங்கினேன். நான் மெதுவாக, எனக்கு தெரியவில்லை, முதல்ல என்னை எழுப்பிவிடுங்கள் என்றேன். அவன் என்னை வெறுத்திருந்தால் அவன் ஒருபோதும் என்னை நோக்கி வந்திருக்க மாட்டான். அவன் ஒரு நொடி அமைதியாக இருந்தான். பின்னர் அவன் என்னை அப்படியே கைகளில் ஏந்திக்கொண்டு மடியில் தூக்கிக் கொண்டு சென்று படுக்கையில் கிடத்தினான். அவன் என்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லக் கேட்டபோது நான் அதற்கு மறுத்துவிட்டேன். சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் ஒருவேளை சரியாகிவிடும் என்று கூறினேன். என் கணவனின் இந்த அக்கறையிலிருந்து அவன் என் மீது கவலைப்படுகிறான் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. நான் இப்போது அமைதியாக அவன் கொடுத்த மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தேன். அவனிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்பதில்லை. ஆனால் இந்த தொடர் சம்பவங்கள் இன்னும் நின்றுவிடவில்லை. பகல் நேரத்தில் நான் என் கணவனின் ஆடைகளை பார்க்கும்போது அவற்றில் சில நேரங்களில் லிப்ஸ்டிக் கரைகள் இருப்பதைக் காண்பேன். சில நேரங்களில் அதிகாலை நேரத்தில் அறையின் தரையில் ஈரமான மண்ணின் கால் தடங்கள், ஃபுட்பிரிண்ட்ஸ் இருப்பதைக் காண்பேன். நான் ரகசியமாக அழுது கொண்டே இருந்தேன். ஒரு நாள் நான் என் அம்மாவிற்கு ஃபோன் செய்து எல்லாவற்றையும் கூறிவிட்டேன். என் பேச்சுக்களைக் கேட்டு, அம்மா, மகளே, கவனமாக இரு என்றோ அல்லது எனக்கு ஏதேனும் ஆறுதலோ கூறுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அவர் என்னை வசியப்படுத்தி கண்டிப்பாய் பேசத் தொடங்கிவிட்டார். மேலும், உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்னுடைய புகுந்த வீட்டினர் அவ்வளவு நல்ல மனிதர்கள். உன் கணவர் மிகவும் நல்லவர், நீயோ உன் கணவர் மீதே சந்தேகப்படுகிறாய். உனக்கு உன் வாழ்க்கையில் தனி உரிமை, பிரைவசி தேவைப்பட்டது. தனி வீட்டில் வாழ வேண்டும் என்று நினைத்தாய். உனக்கு எல்லாமே கிடைத்துவிட்டதுதானே? அப்படியிருக்க இப்போது உனக்கு உன் கணவரால் பிரச்சனை ஏற்படுகிறதா? என்ன செய்தாவது உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். சந்தேகத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கொள்ளாதே. திருமணத்திற்குப் பிறகு உன்னால் குடும்பம் நடத்த முடியாது என்றுதான் எல்லாரும் உன்னை பற்றி எதிர்பார்த்தார்கள் என்பது உனக்குத் தெரியும். இப்போது நீ அதே போன்ற வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். இனிமேல் உன் கணவரைப் பற்றியோ அல்லது யாரைப் பற்றியோ புகார் செய்வதற்காக எனக்கு ஃபோன் செய்யாதே என்று கூறினார். அம்மா இவ்வளவு மட்டும் கூறிவிட்டு போனை வைத்துவிட்டார். என் இதயம் மூழ்கிவிட்டது. என் கணவர் காட்டிய அந்த ஒரு நாள் அக்கறையின் காரணமாக மட்டுமே அவர் கூறியபடியே நான் தினமும் இரவில் மாத்திரையைச் சாப்பிட்டு வந்தேன். ஆனால் நான் தூங்கிய பிறகு இந்த வீட்டில் நடப்பவை எதையும் இப்போது என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. இப்போது என் கணவர் நிச்சயமாக ஏதோ ஒரு தவற்றை செய்கிறார் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. என் அம்மா என் கணவர் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் என்றால், அவர் தன் மகளுக்கே குடும்பம் நடத்துமாறு அறிவுரை வழங்கியிருந்தார். ஆனால் நான் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறேன் என்பது அவருக்குத் தெரியாது. என் கணவர் என்னிடம் பேசக்கூட மாட்டார். நான் தூங்கிய பிறகு இந்த வீட்டிற்குள் யாரைத்தான் அழைத்து வருகிறாரோ தெரியவில்லை. எல்லார் முன்னிலையிலும் என் கணவரின் முகத்திரையை கிழித்துக் காட்டுவதற்கு தகுந்தாற்போல எந்தவொரு வலுவான ஆதாரமும் என்னிடம் இருக்கவில்லை. இந்த சிறிய விஷயங்களால் என் மனதில் ஏதோ சந்தேகம் பிறக்கிறது என்றுதான் எல்லாருக்கும் தோன்றியது. ஆனால் இந்தச் சந்தேகம் உண்மையாக மாற வேண்டுமானால் என்னிடம் ஒரு வலுவான ஆதாரம் இருக்க வேண்டும். இனி இந்த வீட்டில் ரகசிய கேமராக்களை, சீக்ரெட் கேமராஸ் பொருத்த வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். ஏனென்றால் இந்த வீட்டில் எங்குமே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கவில்லை. நான் ஆன்லைனில் 2 ரகசிய கேமராக்களை ஆர்டர் செய்தேன். பின்னர் ஒரு கேமராவை அறையின் உள்ளேயும் மற்றொன்றை அறைக்கு வெளியேயும் பொருத்திவிட்டு அதை என் போனுடன் இணைத்துக் கொண்டேன். அடுத்த நாள் இரவு வந்தது. என் கணவர் கூறியபடியே நான் மீண்டும் அந்த மாத்திரையை என் வாயில் வைத்துக்கொண்டு தண்ணீருடன் விழுங்கினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு எனக்கு தூக்கம் வந்தது. இன்று நான் சுயநினைவற்ற தூக்கத்தில் இல்லை. மாறாக எந்த கவலையும் இல்லாத தூக்கத்தில் தூங்கினேன். ஏனென்றால் இன்று எல்லா உண்மைகளும் கேமராவில் பதிவாகிக் கொண்டிருந்தன. அடுத்த நாள் காலை நான் எழுந்தேன். நான் ரெக்கார்டிங்கை சோதித்துப் பார்த்தேன். அதை பார்த்ததும் என் உணர்வுகள் யாவும் அடங்கிப் போயின. உறைந்து போனேன். அதற்கு மேல் நான் எதையும் யோசிக்கவோ புரிந்து கொள்ளவோ இல்லை. என் மொபைலை எடுத்துக்கொண்டு நேராக என் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். நான் என் மாமியாரின் கையில் என் மொபைலை கொடுத்துவிட்டு அந்த பதிவை ஓடவிட்டேன். மேலும் அவரிடம், இதெல்லாம் என்ன? இந்த நாளை எனக்கு காட்டுவதற்காகவா நீங்கள் என்னை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தீர்கள்? இதையெல்லாம் செய்வதற்காகவா உங்கள் மகனுக்கு என்னோடு திருமணம் செய்து வைத்தீர்கள்? உண்மையில் நீங்கள் ஏன் என்னிடம் இப்படிச் செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் முதலில் என் மாமியார், இதெல்லாம் பொய், இதெல்லாம் எடிட் செய்யப்பட்டது. என் மகனுக்கு எதிராக சதி செய்யப்படுகிறது. இந்த வீடியோவை உனக்கு யார் அனுப்பியது
என்று கூறத் தொடங்கினார். நான் கூறினேன், இது எந்த ஒரு வீடியோவும் அல்ல, எடிட் செய்யப்பட்டதும் அல்ல, மாறாக இது உண்மையான கேமராவின் பதிவு, ரெக்கார்டிங். இந்த கேமராவை நானே என் கைகளால் பொருத்தினேன். இன்று காலை இதன் பதிவை பார்த்தபோது என் கண் முன்னால் முழு உண்மையும் வந்துவிட்டது. இதுவரை என் வீட்டில் என் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்திய பல ஆதாரங்களை நான் பார்த்திருந்தேன். நான் நினைத்திருந்தால் உங்கள் மகனை விட்டுவிட்டுச் சென்றிருக்க முடியும். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்றோ அல்லது இது என் தவறான புரிதலாக கூட இருக்கலாம் என்றோ எனக்கு தோன்றியது. உங்கள் மகன் எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறான் என்பதும், நான் இல்லாத நேரத்தில் ஒரு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து அவளுடன் பேசுகிறான் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருந்தது. அவளுடன் அன்பாகவும் காதலாகவும் பழகுகிறான். எந்த ஒரு பெண் தன் வாழ்க்கைத் துணையை மற்றொரு பெண்ணுடன் எப்படி பார்க்க முடியும்? உண்மையில் நீங்கள் ஏன் என்னிடம் இப்படிச் செய்தீர்கள்? இவ்வளவு கூறிவிட்டு நான் அழத் தொடங்கினேன். என் மாமியார் என்னை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு கூறத் தொடங்கினார், மருமகளே, என்னை மன்னித்து விடு. நீ சொல்வது சரிதான். நான்தான் உனக்கு குற்றவாளி. ஆனால் என்ன செய்வது? நான் அதே நேரத்தில் ஒரு தாயாகவும் இருக்கிறேன். இனி நான் உன்னிடம் எதையும் மறைக்க மாட்டேன். உன்னை இந்த வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வந்தால் என் மகன் சரியாகி விடுவான், திருந்திவிடுவான் என்று நினைத்தேன். உண்மை உனக்கு முன்னால் வராமல் இருக்க நான் பல முயற்சிகளை செய்தேன். ஆனால் நான் தோற்றுவிட்டேன். நான் அழுது கொண்டே, அப்படியானால் அந்த பெண் யார் என்று எனக்குச் சொல்லுங்கள். உங்கள் மகன் அவளுடன் காதலில், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான் என்றால் பிறகு ஏன் எனக்கு அவனுடன் திருமணம் செய்து வைத்தீர்கள் என்று கேட்டேன். என் மாமியார் கூறத் தொடங்கினார், என் மகன் சேகர் அந்த பெண்ணை உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். அவன் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். ஆனால் நாங்கள் அவளை மருமகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அந்த பெண்ணை பற்றிய விவரங்களை சேகரித்தபோது அவள் சரியான பெண் அல்ல என்பது தெரியவந்தது. அவள் ஏமாற்றுக்காரி, ஃப்ராட். 1 அல்லது 2 ஆண்டுகள் ஒவ்வொருவனுடன் காதலில் இருந்துவிட்டு அவனை ஏமாற்றி பறித்துவிட்டுச் சென்று விடுகிறாள். நான் என் மகனிடம், மகனே, அந்த பெண்ணின் சகவாசத்தை விட்டுவிடு, அவள் உன்னை அழித்து விடுவாள் என்று எவ்வளவோ எடுத்துக் கூறினேன். ஆனால் என் மகனின் மீது அவளுடைய காதலின் பேய் அந்த அளவிற்கு பிடித்திருக்கிறது. அவனுக்கு தன் தாய் கூட கண்ணுக்குத் தெரிவதில்லை. தன் தாயின் எந்த ஒரு வார்த்தையும் அவனுக்கு புரிவதில்லை. பின்னர் நான் என் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். சேகருக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. ஏனென்றால் அவன் அந்த பெண்ணைத்தான் விரும்பினான். என்னுடைய வற்புறுத்தலால்தான் அவன் திருமணத்திற்குச் சம்மதித்தான். ஆனால் அவன், நீங்கள் எந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறீர்களோ அவளை நான் ஒருபோதும் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ரித்திமாவை மட்டும்தான் விரும்புகிறேன். அவளைத் தவிர வேறு எந்த பெண்ணையும் எனக்கு பிடிக்காது என்று தெளிவாக கூறிவிட்டான். அந்த பெண்ணின் உண்மையான முகத்தை என் மகனுக்கு முன்னால் கொண்டுவர நான் பலமுறை முயன்றேன். ஆனால் என் மகன் என் வார்த்தைகளை நம்பவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புத்திசாலியான, குடும்பப்பாங்கான பெண் வந்தால் ஒருவேளை அவன் சரியாகிவிடுவான் என்று நான் நினைத்தேன். அதனால்தான் என் மகனுக்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன். அவனுக்கு கட்டாயப்படுத்தி உன்னுடன் திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் அவன் உன்னிடம் பேசக்கூடத் தயாராக இருக்கவில்லை. உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைத்தால் உங்கள் இருவருக்கும் இடையே ஏதேனும் ஒரு பிணைப்பு ஏற்படும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அங்கே சென்ற பிறகும் என் மகன் மாறவில்லை. அதனால்தான் உங்களுக்கு புதிய வீட்டை பரிசாக கொடுத்து உங்களை அங்கே மாறச் செய்தேன். ஆனால் அங்கே சென்ற பிறகும் என் மகன் தன் புத்தியை விடமாட்டான் என்று எனக்குத் தெரியாது. அவன் உனக்கு இரவில் தூக்க மாத்திரை கொடுக்கத் தொடங்கிவிட்டான். அங்கே சென்ற பிறகு அவனுக்கு ரித்திமாவை சந்திப்பதற்கான இன்னும் அதிக சுதந்திரம் கிடைத்துவிட்டது. என்னை மன்னித்துவிடு மருமகளே. திருமணத்திற்குப் பிறகு நீ என் மகனை திருத்திவிடுவாய் என்றுதான் நான் நினைத்தேன். அவன் சரியாகிவிடுவான். ஆனால் உண்மை ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக வெளிவந்துவிடும் என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நீ விரும்பினால் என் மகனை விட்டுவிட்டுச் செல்லலாம். ஏனென்றால் அவனை அந்த பெண்ணிடமிருந்து தூரமாக்குவதற்கு நான் எல்லா வழிகளையும் கையாண்டு பார்த்துவிட்டேன். ஏதோ ஒரு நாள் அந்த பெண் என் மகனை நிச்சயம் ஏமாற்றுவாள் என்பதும், அப்போதுதான் என் மகன் நேர்வழிக்கு வருவான் என்பதும் எனக்கு தெரியும். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு அடி தடுமாற்றம் படும்போதுதான் அவன் அப்படிப்பட்ட தவற்றை மீண்டும் செய்யக்கூடாது என்றும், இனிமேல் இருக்கின்ற தன் வாழ்க்கையை தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய அந்த தவறுகள் இல்லாமல் வாழ முயற்சிக்க வேண்டும் என்றும் அவனுக்கு புரியவரும். மகளே, நான் உன் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை. எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. என் 3 மகன்களுக்கும் உன்னைப் போன்ற ஒரு ஒழுக்கமான மற்றும் புத்திசாலியான மருமகள்தான் எனக்கு தேவை. ஆனால் நான் என்ன செய்வேன்? என் தலையெழுத்தில் ஒருவேளை மருமகள்களை மகிழ்ச்சியாக வைக்கும் பாக்கியம் இல்லை போல. இவ்வளவு கூறிவிட்டு என் மாமியார் ஓவென்று கதறி அழத் தொடங்கினார்.
நான் ஒரு பக்க மூலையில் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தேன். என் விதியைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினேன். என் கணவருக்கு என் மீது அக்கறை இருந்ததே தவிர என் மீது அன்பு இருக்கவில்லை என்பது எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. நான் கீழே விழுந்தபோது அவர் என் மீது காட்டிய அக்கறை, அது எல்லாமே வெறும் பரிதாபத்தின் அடிப்படையில் மட்டுமே இருந்தது. நான் இந்த உறவை முடித்துக்கொண்டு என் பெற்றோர் வீட்டிற்குச் சென்றால் இந்த பெண்ணால் ஒருபோதும் குடும்பம் நடத்த முடியாது என்று முன்பு கூறியவர்களின் வாய்கள் எப்போதும் என்றென்றைக்குமாகத் திறந்துவிடும். அதே சமயம் நான் இந்த வீட்டிலேயே இருந்தால் என் வாழ்நாள் முழுவதும் என் கணவரை மற்றொரு பெண்ணுடன் பார்க்க வேண்டியிருக்கும். அது எந்த ஒரு பெண்ணுக்கும் பிடிக்காத ஒரு விஷயமாகும். நான் என்னதான் செய்வது? இப்போது என்னிடம் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. நான் என்ன செய்தாவது அதே வீட்டில்தான் வாழ வேண்டும். என் பெற்றோர் வீட்டிற்குச் செல்லக்கூடாது. நான் அப்படியே செய்தேன். என் கணவரின் முழு உண்மையும் என் கண் முன்னால் வந்துவிட்டது. இதையெல்லாம் என்னால் பொறுத்துக்கொள்ளவே முடியாமல் இருந்தது. நான் மிகவும் சிரமப்பட்டுத்தான் இதையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தேன். என் கணவர் இப்போது எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்தபோது நான் அவரிடம், எனக்கு உன்னுடைய முழு உண்மையும் தெரிந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் உனக்கு விருப்பமானதை செய்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அவர் மகிழ்ச்சியடைந்தார். அவர், சரி, அது நல்ல விஷயம்தான். உன்னிடம் முழு உண்மையும் சொல்லிவிடும்படி நான் என் அம்மாவிடம் பலமுறை கூறினேன். ஆனால் என் அம்மாவிற்கு மதர் இந்தியா ஆக வேண்டும் என்று பெரிய ஆசை. இப்போது நான் வீட்டில் அமைதியாக ஒரு மூலையில் கிடந்தேன். நான் இதைப் பற்றி என் அம்மாவிடமோ அல்லது என் வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரிடமோ எதுவும் கூறவில்லை. அமைதியாக அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். சூழ்நிலைகள் எப்படி அமைந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வந்தேன். ஆனால் கூறுவார்கள் அல்லவா, இறைவன் உங்களுடைய பொறுமைக்கான பலனை நிச்சயம் தருவான் என்று. என் மாமியார் கூறியபடியேதான் நடந்தது. அந்த பெண் கடந்த ஒரு வருடமாக என் கணவருடன் காதலில் இருந்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு என் கணவர் மீது இருந்த ஈர்ப்பு தீர்ந்துவிட்டது. அவள் சேகரிடமிருந்து இதுவரை ஏகப்பட்ட நகைகளையும் அவனுடைய கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தாள். அவள் அவனை ஏமாற்றி பறித்துவிட்டுச் சென்று விட்டாள். அப்போதுதான் என் கணவருக்கு தன் அம்மாவின் வார்த்தையை கேட்காமல்தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பது புரியவந்தது. அவனுக்கு அந்த அடி பட்டுவிட்டது. அதன் பிறகுதான் என்னை மதிக்காமல் போனதை உணர்ந்தபோது அவன் என்னிடம் மன்னிப்புக் கேட்டான். அவன் என்னிடம், நீ விரும்பினால் என்னை விட்டுச் சென்று விடலாம், ஏனென்றால் நான் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்று கூறினான். அவன் என்னிடம் மன்னிப்புக் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கூறினான், நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் ரித்திமாவை உண்மையாகவே மிகவும் நேசித்தேன். ஆனால் இந்த அன்பு வெறும் ஒருதலைப்பட்சமானது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அவள் என் அன்பை பயன்படுத்திக் கொண்டாள். என்னை ஏமாற்றி பறிக்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தாள். என்னை மன்னித்துவிடு ரூபாலி, நான் உனக்கு குற்றவாளி. நான் என் அம்மாவிடமும் மன்னிப்பு கேட்பேன். நான் ஒருபோதும் அவர்களுடைய வார்த்தையை கேட்கவில்லை. நான் நினைத்திருந்தால் இந்த நேரத்தில் சேகரிடம் அவனுடைய ஒவ்வொரு துரோகத்திற்கும் துக்கத்திற்கும் பழிவாங்கியிருக்க முடியும். ஆனால் நான் அப்படிச் செய்யவில்லை. ஏனென்றால் அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். மேலும் தன் தவற்றைத் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பையும் சான்ஸ் கேட்டுக்கொண்டிருந்தான். நான் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தேன். ரித்திமா சென்ற பிறகு அவன் மிகவும் சோகமாக இருந்தான். அவனுடைய இதயத்தில், ஒரு கணவனின் மனதில் தன் மனைவிக்கு இருக்கும் அந்த அன்பு உடனடியாக வந்துவிட முடியாது. ஆனால் நான் அவனை கவனித்துக் கொண்டேன். அவனுக்கு துணையாக இருந்தேன். அவனுக்கு தைரியம் கொடுத்தேன். மேலும் இந்த உலகில் எல்லாரும் உன்னைப் போல இருப்பதில்லை என்பதை அவனுக்கு புரிய வைத்தேன். இந்த உலகில் தன் சுயநலத்தை மட்டுமே பார்க்கும் மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் யாரையாவது நேசித்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை கவனித்துக் கொள்ளும் மனிதர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். என்னுடைய மரியாதை, என்னுடைய கவனிப்பு மற்றும் என்னுடைய விசுவாசம் காலப்போக்கில் எல்லாவற்றையும் சரிசெய்துவிட்டது. எனக்கும் சேகருக்கும் இடையிலான உறவு மெல்ல மெல்ல சரியாகத் தொடங்கியது. எங்கள் இருவருக்கும் இடையே இன்னும் ஒரு சிறிய தயக்கம் இருந்தபோதிலும் என் வாழ்க்கை அமைந்துவிட்டது என்பதே எனக்கு போதுமானதாக இருந்தது. என் கணவர் என்னிடம் பேசத் தொடங்கிவிட்டார். இந்த இவ்வளவு பெரிய வீட்டிலிருந்தும் கூட எனக்கு இப்போது தனிமையாகத் தோன்றவில்லை. இதையெல்லாம் செய்வது எனக்கு எளிதானதாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது நான் என் உறவை பார்க்கும்போது நாங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் உருவாக்கியிருக்கிறோம் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் அவனை வெறும் கணவனாக ஏற்றுக்கொண்டது மட்டுமன்றி அவனுக்கு பக்கபலமாகவும் நின்றேன். ஒருவேளை அதனால்தான் அவனுடைய இதயத்தில் எனக்கான இடம் உருவானது. என் மாமியார் எடுத்த அந்த முடிவு ஒரு சோதனையாக இருந்தது. அது ஒருவேளை ஒரு தவறான வழியாகவும் இருக்கலாம். அவர் முதலில் தன் மகனுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் டைம் கொடுத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழிப்பது சரியானதல்ல.
இதன் முடிவு எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில நேரங்களில் மனிதர்கள் உடைந்து போகிறார்கள், சில நேரங்களில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் இணைத்துக் கொள்கிறார்கள். உடைந்து போவதற்கு பதிலாக தங்களை இணைத்துக் கொள்ளும் வழியை தேர்ந்தெடுத்த அந்த இரண்டாவது வகை மனிதர்களில் நாங்களும் இருந்தோம். இப்போது எங்கள் வாழ்க்கை முழுமையாக எளிதாகிவிடவில்லை, ஆனால் முன்பு போல கடினமாகவும் இல்லை. இப்போது நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நாங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் ஓடுவதில்லை. நம்முடைய உறவுக்கு இப்போது நாம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் நம் வாழ்க்கையை ஒரு வலுவான அடித்தளத்தில் நிறுத்த வேண்டும் என்றும் நான் என் கணவருக்கு எடுத்துரைத்தேன். அவனும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டான். இப்போது சூழ்நிலைகள் முன்பை விட மேம்பட்டு வருகின்றன. அவனுக்குள்ளும் ஒரு நிம்மதி வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகில் எந்த மனிதனை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். நான் அவனை பார்க்கும்போது அவன் மெல்ல மெல்ல என் அன்பில் மூழ்கிக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. நானும் ஒரு மிகச்சிறந்த மனைவியாக மாறுவதை என்னால் உணர முடிகிறது. அன்பு என்பது வெறும் மகிழ்ச்சியில் மட்டும் இருப்பதில்லை, மாறாக கடினமான காலங்களில் ஒன்றாக இருப்பதன் மூலம் உருவாகிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் கைவிடவில்லை, மாறாக ஒருவரை ஒருவர் தாங்கிப் பிடித்துக் கொண்டோம். எங்கள் வாழ்க்கை முழுமையடைந்துவிட்டது என்று நான் கூற மாட்டேன். எங்கள் வாழ்க்கை முழுமையடைந்துவிட்டது என்று நான் கூற மாட்டேன். ஆனால் நாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று என்னால் நிச்சயமாக கூற முடியும். அதுதான் மிகப்பெரிய வெற்றியாகும். சூழ்நிலைகள் மிகவும் மேம்பட்டு வருகின்றன. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளத் தொடங்கியிருக்கிறோம். உடையும் தருவாயில் இருக்கும் உறவுகள் யாவும் தப்பிப் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களும் நிம்மதி பெற வேண்டும் என்றும் நாங்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் எளிதானதாக இருப்பதில்லை என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சில உறவுகள் காலப்போக்கில் உருவாகின்றன, மேலும் காலப்போக்கிலேயே வலுவடைகின்றன. நான் நினைத்திருந்தால் என் கணவனின் துரோகத்திற்காக அவனை விட்டு பிரிந்திருக்க முடியும். ஆனால் நான் அப்படிச் செய்யாமல் பொறுமையை கையாண்டேன். என் மாமியார் கூறியபடியே ஏதோ ஒரு நாள் என் கணவருக்கு அடிபடும் என்றும் மனிதனுக்கு அடிபடும்போதுதான் அவனுக்கு புத்தி வரும் என்றும் நடந்தது. நண்பர்களே, எங்களுடைய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கண்டிப்பாக அழுத்துங்கள். இதனால் அடுத்த அப்டேட் உங்களுக்கு எல்லாரையும் விட முதலில் கிடைக்கும்.